Hi friends, welcome to Aja Suja Sister Channel. இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போற காணொளி முருங்காய் பிலாக்கோட்டை குழம்பு. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இது எங்களோட வீட்டிலேயே காய்ச்ச முருங்காய். இப்போ சீசன் முருங்காய் சீசன். அப்போ நாங்கள் இன்றைக்கி ஒரு குழம்பு வைப்போமுண்டு. இந்த முருங்கைக்காயோட சேர்த்து பிலாக்கோட்டை சேர்த்து வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிலாப்பழமும் சீசன். இந்த முருங்கைக்காயை நாங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். அந்த மேலே இருக்கிற அந்த பச்சை தோலை வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். முருங்கைக்காயை வச்சு நிறைய கறி வகைகள் செய்து கொள்ளலாம். நான் இன்றைக்கு குழம்பு தான் செய்து காட்ட போகிறேன். முருங்கைக்காயில் பிரட்டை கறியெல்லாம் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டு இப்படியேயும் சமைச்சு கொள்ளலாம். நான் நடுவில் ரெண்டாக வெட்ட போகிறேன். இப்போ எல்லா முருங்கைக்காயும் வெட்டியாச்சுது. நான் பிலாக்கோட்டையையும் தோல் உரிக்க போகிறேன். இதை ரெண்டாக வெட்டிட்டு நாங்கள் நீள வாக்கிலையும் வெட்டி கொள்ளலாம், நடுவிலையும் ரெண்டாக வெட்டி கொள்ளலாம். விரும்பிய வடிவத்தில் வெட்டி கொள்ளலாம். வெட்டிட்டு அந்த தோலை உரிச்சு கொள்ள போகிறேன். இதுக்கு அடுத்ததாயும் ஒரு மண்ணற கலரில் ஒரு தோல் இருக்குது. அதையும் விருப்பமாட்டா உரிச்சு கொள்ளலாம். நான் அதை உரிச்சு கொள்ளல. அந்த தோலை ஈஸியாக உரிக்கிறதுக்கு தண்ணியில் ஊற போட்டால் ஈஸியாக உரிச்சு கொள்ளலாம். இப்போ தேவையான அளவு பிலாக்கோட்டையை நான் தோல் உரிச்சு கொள்ள போகிறேன். இதே மாதிரி உரிச்சு எடுத்துட்டு இப்போ ரெண்டையும் கழுவி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதே மாதிரி அந்த பிலாக்கோட்டையும் கழுவி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ ரெண்டையும் கழுவி எடுத்துட்டு நாங்கள் கறி வச்சு கொள்ள வேண்டியதுதான். அடுப்பை மூட்டிட்டு சட்டி ஒன்று வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கொள்வோம். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் விருப்பம்ண்டா எந்த எண்ணெயும் விட்டுக்கொள்ளலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், 1.5 கரண்டி வெந்தயம் போட்டுக்கொள்ளுவோம். இஞ்சியும் பூடும் இடித்து வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நல்லா ஒருக்கா கிளறி கொள்ளுவோம். இது பொரிஞ்சதும் நாங்கள் கருவேப்பிலையும் ரம்பையும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். அதோட வெட்டி வச்சிருக்கிற 3 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே நன்றாக கிளறி கொள்ளுவோம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்குள்ள முருங்கைக்காயை சேர்த்துருவோம். முருங்கைக்காயை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கொள்ளுவோம். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ அந்த பிலாக்கோட்டையை சேர்த்துக்கொள்ளுவோம். அதையும் சேர்த்து நன்றாக கிளறி கொள்ளுவோம். நான் 2 தக்காளி பழம் பட்டி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். கறிக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்வோம். இது யாழ்ப்பாணத்து கறித்தூள்.
இந்த கறி அவியறதுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கொள்ளுவோம். இது 2ஆவதாக புளிஞ்ச பால். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சு கொள்ளுவோம். இந்த கறி வந்து நல்லா அவியட்டும். முருங்கைக்காய் பலாக்கொட்டையெல்லாம் நல்லா அவிய வேணும். நல்லா அவியட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா அவியட்டும். அதன் பிறகு நாங்கள் திறந்து முதல் பால் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த கறிக்கு கொஞ்சமாக மசாலா தூள் சேர்த்து கொள்ளுவோம். மசாலா தூள்ன்றது ஏலக்காய், கருவா அப்படி மசாலா பொருட்களை வச்சு செய்கிறது மசாலா தூள். அதை நல்லா கலந்து விட்டுட்டு நாங்கள் மறுபடியும் மூடி வச்சு கொள்ளுவோம். இந்த குழம்பு நல்லா வத்தட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு அடுப்பை எரிச்சு கொள்ளுவோம். இதை நல்லா பிரட்ட கறியாயும் எடுத்துக்கொள்ளலாம். இதோட கொஞ்சம் குழம்பு தன்மையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். புட்டு, இடியப்பம், சோறு அதுக்கெல்லாம் விட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். கறி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். மிகவும் சுவையான முருங்கைக்காய் பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி சுட சுட நாங்கள் எந்த உணவுக்கும் பரிமாறிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கைக்காய் பலாக்கொட்டை குழம்பு செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதே மாதிரி செய்து பாருங்க. யாழ்ப்பாணத்து முறைப்படி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. மிகவும் சுவையாக இருந்தது. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதோட எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்